நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனல்ல இருந்து ஷேர் பண்ணிருங்க. ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வு பட்டயம் மற்றும் தொழிற்பயிற்சி நிலை அப்படிங்கிறதுல கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1910 போஸ்டிங் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18/7/2025 வரை லாஸ்ட் டேட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்வு வந்து தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு, திறனறிவு தேர்வு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவின் தேர்வு அப்படின்ட்டு 31/8/2025 அன்னைக்கு வந்து எக்ஸாம் வந்து நடைபெறும். அடுத்து வந்து பேப்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த இதுல பட்டயம் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களோ அந்த தொழில்நுட்ப தகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 7/9/2025, 11/9/2025 முதல் 15/9/2025 வரை எக்ஸாம் வந்து நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னென்னலாம் முடிச்சிருக்கீங்க, உங்க பக்கத்துல யாராவது ஐடிஐ டிப்ளமோ இந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த சேனலை தயவுசெய்து ஷேர் பண்ணிருங்க. காமனா எல்லாருக்குமே இந்த ஜெனரல் தமிழ் மற்றும் ஜிகே வந்து இருக்கும். அதுக்கடுத்து நீங்க எந்தெந்த இதுல தொழில் பாடங்களை முடிச்சீங்களோ அது சம்பந்தமான எக்ஸாம் தான் இதுல வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மின்சார வாரியம், அதுக்கடுத்து தொல்லியல் துறை, கைத்தறித்துறை போன்ற பல்வேறு தொழில்நுட்ப பணியிடங்களுக்கு தான் இது வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது நீங்க நோட்டிபிகேஷனை தெளிவா வந்து பாத்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கடுத்து கவனமா வந்து அப்ளை பண்ணுங்க. முன்னுரிமை சான்றிதழ்லாம் கவனமா கொடுங்க, ஏதாவது ஃபேக்கா கொடுத்துறாங்க. ஏஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பணியிடத்துக்கும் தகுந்த மாதிரி ஏஜ் வந்து கொடுத்துருவாங்க. முதல்ல நோட்டிஃபிகேஷனை நல்லா பார்த்துட்டு ரீட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. தமிழ் வழி சான்றிதழ்லாம் வாங்கி அதுக்கடுத்து அப்ளை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனை தெளிவா பார்த்துட்டு அதுக்கடுத்து இதுல என்ன இந்த கல்வி தொகுதி உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நல்லா தெளிவா பார்த்துக்குங்க. ஒரு வாட்டி ரீட் பண்ணிங்க. பிடிஎஃப் லிங்க் கீழே இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிட்டு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி இருக்கா, அதுக்கான சர்டிஃபிகேட்டு அப்ரெண்டிஸ்ஷிப் முடிஞ்சது அந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்க கிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணலாம். பல்வேறு பணியிடங்கள் வந்து இருக்கு, தொழில்நுட்ப பணியிடங்கள், சரிங்களா. ஏபிலையும் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலையும் நிறைய போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் வீட்டில் ஐடிஐ முடிச்சிருப்பாங்க உங்க வீட்டில் ரிலேட்டிவ், அவங்களுக்கு இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிருங்க. அக்ரிகல்ச்சர் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களும் இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏசி மெக்கானிக் அந்த இது முடிச்சிருந்தீங்களும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனை தெளிவா ஒரு வாட்டி நீங்க ரீட் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க வந்து இதை வந்து அப்ளை பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம், அதை ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் அந்த எக்ஸாமோட பேட்டர்னு, அதே நீங்க ஒரு வாட்டி நல்லா பார்த்துங்க. சிபிடி அப்படிங்கிற கணினி வழி தேர்வுலையும் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க. பார்த்து கவனமா இதை வந்து அப்ளை பண்ணுங்க. ஒன் டைம் பண்ணிட்டு அதுக்கடுத்து இதை அப்ளை பண்ணுங்க. ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைரக்டாவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு முறைக்கு 2 முறை வந்து நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. தமிழ் வழி சான்றிதழ் இதெல்லாம் அப்ளை பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.